நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். செஞ்சி கிருஷ்ணாபுரம் மாரியம்மனுக்கு 37ஆம் ஆண்டு பூப்பல்லக்கு திருவிழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் மலர்தொடு வியாபாரிகள் சார்பில் 37ஆம் ஆண்டு பூப்பல்லக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு காலை முதல் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து செஞ்சி அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து காந்தி பஜார் வழியாக மாரியம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் அக்கினி சட்டி எடுத்து வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதனை அடுத்து திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக 108 பால்குடம் எடுத்து வந்து மாரியம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மாரியம்மனுக்கு வண்ண வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. இரவு 10 மணி அளவில் பலவித மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவ மூர்த்திகளான விநாயகர், முருகர், மாரியம்மன் மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் எழுந்தருள சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழா குழுவினரால் பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. ஆடிப்பூர பூப்பல்லக்கு விழா ஏற்பாட்டினை செஞ்சி மலர்தொடு வியாபாரிகள் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்.